முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மரணம் தொடர்பிலே இப்போது சர்வதேச விசாரணை கோர வேண்டும். இந்த விக்ரமரத்ன மாத்திரமல்ல, இதற்கு முன்னைய பல அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட விடயத்திலே இந்த அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்தை இப்போது சர்வதேச விசாரணைக்காக இப்போது அழைப்பொன்றை விடுத்திருக்கின்றார். மேலும் சி.டி. விக்ரமரத்னவினுடைய மரணம் தொடர்பிலும் அந்த மரணத்திலே நீடித்து வருகின்ற மர்மத்திலும் அவர் தற்கொலை செய்தாரா அல்லது துப்பாக்கி தானாக இயங்கி சுட்டுக் கொண்டாரா அல்லது அவர் சுடப்பட்டாரா என்ற அடிப்படையிலே கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையிலே தான் இப்போது அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகளை தெரிந்து வைத்திருந்தார் இந்த சி.டி. விக்ரமரத்ன என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவிலும் அவர் வாக்குமூலம் வழங்கிவிட்டார் என்பதையும் இப்போது அனுர கருணாதிலக்க அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஏபஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல் கபில சந்திரசேன மரணம் தொடர்பிலும் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏபஸ் விமான கொடுக்கல் வாங்கலிலே $2 மில்லியன் அவர்கள் $2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக பெற்றார்கள் என்பது தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபரை வேட்டையாடுவதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பயணமாக இருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த கபில சந்திரசேன மரணம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். கபில சந்திரசேன இந்த ஏபஸ் நிறுவன பிரான்ஸை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஏபஸ் என்று சொல்லப்படக்கூடிய விமான நிறுவனத்திலிருந்து விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக அவருக்கு லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது. இதிலே கபில சந்திரசேன மாத்திரமல்ல, ராஜபக்சக்கள் தலையிட்டிருந்தார்கள். 2012-13 ஆண்டு கால பகுதியில் ராஜபக்சக்களுடைய தலையீட்டோடு கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் முகமாக செயற்பட்டுத்தான் இந்த வேலை இடம்பெற்றது என்பது நாங்கள் அறிந்ததுதான். இதற்கு முன்னே வந்த செய்திகளை அறிந்து கொண்டதுதான். இதிலே சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவும் தொடர்பட்டிருக்கின்றார். அவரும் இப்போது தலைமறைவாக இருக்கின்றார் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். அத்தோடு இந்த கபில சந்திரசேனனுடைய மனைவியை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பிரியங்கா நியோமாலியை கைது செய்வதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு அந்த வேலையும் சிறப்பாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு நபரை இப்போது அவரை கைது செய்தல் அல்லது அவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இப்போது தயாராகி வருவதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஏபஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல், இந்த ஏபஸ் நிறுவனத்திடமிருந்து 10 வரையிலான விமானங்கள், அதிலே 2 விமானங்கள் விலைக்கு வாங்குதல், ஏனையவை குத்தகை அடிப்படையிலே வாங்குதல் என்ற அடிப்படையிலே தான் அங்கே பேசப்பட்டிருந்தது ஒப்பந்தம். தங்களிடம் விமானத்தை வாங்குவதற்காக $16 மில்லியன் லஞ்சம் கொடுத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதிலே முதற்கட்டமாக $2 மில்லியன் கைமாற்றப்பட்டிருந்தது. இந்த உயிரிழந்த தற்கொலை செய்து கொண்ட கபில சந்திரசேனனுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு வந்தது என்றும் அந்த பணம் எங்கே சென்றது என்று கேட்டால் அதிலே பல மில்லியன்கள், 90 மில்லியன்கள் வரையிலான பணம் மஹிந்த ராஜபக்சவுக்கு, அதுவும் ராஜபக்சர்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காக வந்தது என்றொரு கருத்தும் பலருடைய வாக்குமூலங்களிலிருந்து தெளிவாகிவிட்டது. அது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றதாம். அப்படி இருக்கின்ற போதுதான் கபில சந்திரசேனனுடைய மனைவியை கைது செய்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்ற அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று அவரை கைது செய்வதற்கான நீதிமன்ற திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச போலீசாருடைய உதவி நாடப்பட்டு அந்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இதிலே இன்னும் ஒரு நபர் மிக முக்கியமான நபராக கருதப்படுகின்றார். WD நிமால் பெரேரா என்று சொல்லப்படுகின்ற நபர். இந்த WD நிமால் பெரேரா தான் புருனே நாட்டிலே ஒரு வங்கி கணக்கொன்றினூடாக அந்த பணத்தை இலங்கைக்குள்ளே, அதுவும் ராஜபக்சக்களுக்கு கைமாற்றினார் என்ற ஒரு தகவல் இருக்கின்றது. இந்த நிமால் பெரேரா ஊடாகத்தான் ராஜபக்சக்களுக்கு அந்த பணம் கைமாற்றப்பட்டது என்ற ஒரு தகவல் இருக்கின்றதாம். எனவே அதற்கிணங்க இந்த நபர் இப்போது ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து வருகின்றாராம், நிமால் பெரேரா. இந்த நிமால் பெரேராவிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குழு ஒன்று தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்றும் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதே கருத்தை தான் IBC தமிழ் ஊடகமும் அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிமல் பெரேராவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெற்று அதனூடாக அடுத்த கட்டம் நோக்கி, விசாரணை நோக்கி நகர்வதற்கு வேலைகள் இடம்பெற்று வருகின்றதாம். காரணம், இந்த ஏபஸ் நிறுவனம் சார்ந்து கைது செய்யப்பட்டிருந்த நபர் ஒரு மிக முக்கியமான நபர் என்றால் கபில சந்திரசேன. அவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். இந்த
முன்னாள் கிரிக்கெட் வீரராக இருந்த அரவிந்த டி சில்வாவுடைய வீட்டிலே தான் தற்கொலை செய்து கொண்டார். உண்மையிலே இது தற்கொலைதானா கொலைதானா என்ற விசாரணை இன்னும் ஒரு பக்கத்தில் இடம்பெற்று வருகின்றது. அதோடு அவர் தற்கொலை செய்த போது அவருக்கு அருகாமையிலே கிடந்த சில மருந்து பொருட்கள், அது போதை ஊக்க மருந்துகளா, போதைப் பொருட்கள் அல்லது மருந்து பொருள் தானா என்ற அடிப்படையிலே விசாரணைகள் அல்லது பகுப்பாய்வுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவருடைய தற்கொலைக்கு காரணமான ஒரு நாடா ஒன்று தொடர்பாகவும் பகுப்பாய்வுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதுவும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் மரண விசாரணை உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் அது துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அவரிடம்தான் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் பல காலமாக இடம்பெற்றிருந்தது. சிறை வைக்கப்பட்டு அவர் சில உண்மைகளை சொல்லியிருந்தார். கோட்டாவினுடைய பெயரெல்லாம் உச்சரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. மஹிந்தவினுடைய பெயரெல்லாம் உச்சரித்திருந்தார் கபில சந்திரசேன என்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது சொற்ப நாட்களுக்கு முன்னர், அவர் இறப்பதற்கு முன்னர். பின்னர் எப்படியோ அவருக்கு பிணை வாங்கியிருந்தார்கள். பிணை வாங்குவதிலே முன்னின்று செயற்பட்டவர்கள் யார் யார் என்று எல்லோருக்குமே தெரியும். அதிலே உதயகமன் விளவெல்லாம் முன்னோடியாக செயற்பட்டவர் தான் அவர். பின்னர் பிணையிலே வந்தவுடன் அடுத்த நாளே அவருக்கு பிடியாணை, அதாவது அவரை கைது செய்து மீண்டும் அவருடைய பிணை உத்தரவுகளை மீறி இருப்பதன் காரணமாக அவரை கைது செய்து சிறைச்சார் நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த மாலை அளவிலே விடியற்காலையிலே அவர் மரணம் அடைந்தார் அல்லது தற்கொலை செய்து கொண்டார். எனவே மிக முக்கியமான ஆதாரமாக இருந்தது அவர்தான். அடுத்தபடியான ஆதாரம் என்றால் இந்த யாபஸ் நிறுவனத்தோடு நேரடி தொடர்பில் இருந்தது இந்த கபில சந்திரசேனுடைய மனைவியான பிரியங்கா நியோமாலி என்று சொல்லப்படுகின்றது. அவரும் தலைமறைவாக இருக்கின்றார். எங்கே இருக்கின்றார் என்று தெரியாத நிலையில் இருக்கின்ற போது அவரையும் கைது செய்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. சமீந்திர ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, மஹிந்தனுடைய அண்ணன் சமல் ராஜபக்சனுடைய இளைய மகன் சமீந்திரவையும் கைது செய்வதற்கான வேலைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்ற போதுதான் நிமல் பெரேராவிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்காக மிக தீவிரம் காட்டி வருகின்றார்கள். காரணம், இவர் புருனே நாட்டிலே திறந்திருந்த, புருனே என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே திறந்திருந்த வங்கி கணக்கு ஒன்றின் ஊடாகத்தான் இந்த பணம் கைமாற்றப்பட்டது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றதாம். இதன் அடிப்படையில் அவரிடமும் விசாரணைகளை நடத்துவதற்கு துரிதம் காட்டி வருகின்றார்கள். இந்த ஏர்பஸ் நிறுவன வழக்கிலே மிக பெரும் புள்ளிகள் எல்லாம் மிக விரைவிலே சிக்குவார்கள் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவல். மேலும் இந்த சிடி விக்ரமரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன மரணம் தொடர்ச்சியாகவே அது தற்கொலையா கொலையா என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு ஊடகங்களும், அதாவது தினம் தினம் அது சார்ந்த செய்திகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே 3 நாட்களாகவே அந்த செய்திகளை நாங்கள் இன்றையோடு சேர்த்து 3 நாட்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த கபில சந்திரசேன மரணம் தொடர்பிலே இப்போது சிவில் விமான கப்பல் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்ற அனுர கருணாதிலக் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகளை தெரிந்து வைத்திருந்தார் அல்லது அவருக்கு தெரிந்திருக்கலாம், அதாவது சிடி விக்ரமரத்னவுக்கு தெரிந்து வைத்திருந்தார் என்றும் தெரிந்து வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும். காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இவர்தான் போலீஸ் மா அதிபராக இருந்தவர் என்றும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவுக்கு இவர் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தில்தான் பல சர்ச்சைகள் நிலவுகின்றது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் இப்போது பழிவாங்கப்பட்டிருக்கின்றாரோ என்பதும் ஒரு தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது. எனவே அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது என்ற செய்தியும் இருக்கின்ற போதுதான் இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இது உண்மையிலே தற்கொலைதானா அல்லது கொலைதானா என்ற கோணத்திலே பேசப்பட்டது. இப்போது இன்னும் ஒரு கோணத்திலே விசாரணைகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றதாம். ஒருவேளை அவர் தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தரிடமிருந்து வாங்கிய, மெய்ப்பாதுகாவலரிடமிருந்து வாங்கிய துப்பாக்கி தானாக இயங்கியதா அல்லது தவறுதலாக இயங்கியதன் அடிப்படையில் அவர் உயிரிழந்தாரா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றதாம். மார்பிலே பாய்ந்த அந்த சன்னம், துப்பாக்கி சன்னம் முதுகை கிழித்து கொண்டு வெளியேறி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது கொலையா தற்கொலையா அல்லது அந்த துப்பாக்கி தானாக இயங்கியதால் இடம்பெற்ற விடயமா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கபில சந்திரசேன மரணம் தொடர்ச்சியாகவே மர்மம் நீடித்து வருகின்ற போதுதான் இப்போது எதிரணியினர், குறிப்பாக நாமல் தரப்பு, ராஜபக்சக்கள் தரப்பு, அதுவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனனுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பிரேம்நாத் சி தொலவத் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த அரசாங்கத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணை தான் கோர வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். அதிலும் மிக முக்கியமான விடயம், இந்த டொன் பிரசாத் என்பவர் கொல்லப்பட்டிருந்தார். டொன் பிரசாத் என்றால் ராஜபக்சக்களின் நாயாக செயற்பட்டவர் தான் டொன் பிரசாத். தென்னிலங்கையிலே தமிழர்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களை கக்கி அதுவும் தமிழர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பதிலே மிக முக்கியமானவர் டொன் பிரசாத். அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கின்றது கொழும்பில் என்றால் அதை குழப்புவதற்கு செல்கின்றவர் அந்த டொன் பிரசாத். இப்போது ஒரு கட்டையர் திரிகின்றார். அந்த கட்டையரை எல்லோருமே இப்போது சமூக வலைத்தளங்களில் தெரியும், அவரை தாறுமாறாக எல்லாரும் கிண்டல் செய்திருந்தார்கள். அந்த கட்டையர் இப்போது அதை குழப்புவதற்கு தெரிந்து
கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி அந்த காலத்தில் டொன் பிரசாத் தான் அந்த வேலையை செய்து வந்தார். டென் பிரசாத். அந்த டென் பிரசாத்தினுடைய கொலை சம்பவம் ஒரு மிக பெரும், அதாவது மர்மமாக அவருடைய மரணமும் ஒரு மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அது ஒரு மர்மமான மரணம். அது எப்படி நிகழ்ந்தது என்றால் அது ராஜபக்சக்கள் செய்திருக்கலாம், காரணம் பல உண்மைகளை வெளியிட்டு விடுவாரோ என்ற அடிப்படையில் என்று தகவல் அப்போதே வந்திருந்தது. இப்போது அதை இந்த பிரேம்நாத் சி தொலவத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த மரணத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றதா. அதேபோன்று இந்த ரங்க நிசாந்த ராஜபக்ச இந்த திரைசேரிக்குள்ளிருந்து 2 மில்லியன் டாலர்கள் காணாமல் போன விடயத்திலே அந்த விடயம் சார்ந்து தற்கொலை செய்து கொண்ட அல்லது அந்த அதிகாரி ரங்க நிசாந்த ராஜபக்ச மரணத்திலும் இந்த அரசாங்கத்திற்கு சம்பந்தம் இருக்கின்றதாம் என்பதை சொல்லியிருக்கின்றார். அடுத்தது கபில சந்திரசேன மரணத்திலும் திடீர் மரணங்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அதே போன்று இப்போதைய சிடி விக்ரமரத்ன மரணத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் உண்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச விசாரணை ஒன்றினூடாகத்தான் இந்த உண்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இந்த சி தொலவத்தை தெரிவித்திருக்கின்றாராம். அதான் தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது யுத்த குற்றம் அல்லது இன அழிப்பு தான், சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கெஞ்சி கூத்தாடி பலகாலமாக இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படும், நாட்டிற்குள்ளே தான் விசாரணை இடம்பெற வேண்டும். சர்வதேசம் உள்ளே வந்தால் நாடு பாழாகி போகும், சர்வதேச விசாரணைக்கு செல்ல முடியாது. இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகளை விடயம் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றால் நடக்கவே நடக்காது. நாட்டிற்குள்ளே தான் விசாரணை, சர்வதேச விசாரணைக்கு போக முடியாது. அதேபோன்று இப்போது செம்மணி மனித புதைகளுக்கு சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்று கேட்டால் நடக்கவே நடக்காது. அதுவும் உள்ளேதான் விசாரணை. காரணம் நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படும், நாட்டிற்குள்ளே நாங்கள் சிறந்த விசாரணை நடத்தி கொடுப்போம் என்று வாய் கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த அணிதான் இப்போது சர்வதேச விசாரணைக்கு செல்வோம் என்ற அடிப்படையிலே தெரிவிக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அவர்களுடைய சர்வதேச விசாரணை டொன் பிரியசாத் கொலைக்கு, அதுவும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒருத்தன் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்திற்கு சர்வதேச விசாரணை, தற்கொலை செய்து கொண்ட கபில சந்திரசேனவுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், தற்கொலை செய்து கொண்ட ரங்க நிசாந்த ராஜபக்சவுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், தற்கொலை செய்து கொண்ட இந்த சிடி விக்ரமரத்னவுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். ஆனால் இங்கே கொத்து கொத்தாக மக்கள் லட்சக்கணக்கிலே கொன்றொழிக்கப்பட்ட விடயத்திற்கு மட்டும் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்ற அடிப்படையில் சொல்லி வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எங்கே நியாயம் இருக்கின்ற என்று தெரியவில்லை. அவர்களுக்கு என்று ஒன்றொன்றுடன் சர்வதேச விசாரணை, ஏன் சுரேசாலை கைது செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்திற்கும் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்றுதான் இந்த உதயகமன் பல பலகாலமாக கத்தி வருகின்றார். அந்த உதயகமன் பல தான் இங்கே தமிழர்கள் சார்ந்த இன அழிப்புக்கோ அல்லது யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, இந்த இங்கே வெளிவருகின்ற பல மனித புதைகுழிகள் சார்ந்தெல்லாம் சர்வதேச விசாரணைக்கு செல்லக்கூடாது என்ற அடிப்படையிலே கடும் அழுத்தங்களை கொடுத்து வருவர்கள் தான் இப்போது சர்வதேச விசாரணையை கோரியிருக்கின்றார்கள் என்பது கேவலமான விடயம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் செம்மணி மனித புதைகுழியிலே செம்மணி மனித புதைகுழி தான் இலங்கையினுடைய மிக பெரும் மனித புதைகுழியாக இப்போது வளர்ந்து கொண்டே வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். 416 தாண்டி விட்டது அந்த இடத்திலே மீட்கப்பட்ட மனித எண்புக்கூட்டு எச்சங்களுடைய எண்ணிக்கை. அது நேற்றைய தினம் ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகியிருந்தது செம்மணி பகுதியிலே. அதுவும் ஒரு மிக மோசமான குற்ற பின்னணி இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய, அதுவும் ஒருவரை அப்படியே இருக்க வைத்து புதைத்திருக்கின்றார்கள் என்பதுதான். அது ஒருவேளை கொலை இடம்பெற்று அப்படியே தூக்கி போட்டு புதைத்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே பல கருத்துக்கள் நிலை வருகின்றன. எனவே அப்படியான ஒரு மனித எலும்புக்கூட்டு எச்சம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இதுவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.